திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட். இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலேயே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். புறம்போக்கு நிலத்துக்கு பட்டா தந்த விஏஓ 10 வருடம் கழித்து இடியாக வந்த ஆர்டர். நாமக்கல் மாவட்டம் அரியலூர் கிராம நிர்வாகம் அலுவலராக வேலை செய்தவர் சுந்தரமூர்த்தி. இவர் குட்டை புறம்போக்கு நிலத்தை தனியாருக்கு பட்டா வழங்கலாம் என்று பரிந்துரை செய்து புகாரில் அடிப்பணியில் இருந்து நிரந்தரமாக நீக்கப்பட்டார். இதற்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து விஏஓ சுந்தரமூர்த்திக்கு சாதகமாக தீர்ப்பு வந்தது. 10 வருடம் கழித்து அவருடைய பணி நீக்கம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. புறம்போக்கு நிலம், கிராம நத்த நிலம் உள்ளிட்ட பல்வேறு வகையான அரசு நிலங்களை ஒருவர் பட்டா வாங்க வேண்டும் என்று முன்பு விஏஓ பரிந்துரை செய்ய வேண்டும். விஏஓ பரிந்துரை செய்தால்தான் அவருக்கு பட்டா கிடைக்கும். ஆனால் சில விஏஓக்கள் முறைகேடாக செயல்பட்டு நிலத்தை ஆக்கிரமிப்பவர்களுக்கு துணை போவதாக குற்றச்சாட்டுகள் உள்ளன. அப்படி முறைகேடாக பட்டா வாங்குவதற்கு துணை போகும் விஏஓக்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. அதே நேரம் சில அரசியல் அழுத்தம் மற்றும் நிர்வாக அழுத்தம் காரணமாக பலிகடா ஆக்கிரமிக்கப்படுவதும் நடக்கிறது. நாமக்கல் மாவட்டம் அரியலூர் கிராம நிர்வாகம் அலுவலர் வேலை செய்த சுந்தரமூர்த்தி என்பவர் குட்டை புறம்போக்கு நிலத்தை தனியாருக்கு பட்டா வழங்கலாம் என்று அறிவிக்கை கொடுத்ததாக குற்றச்சாட்டு சம்பந்தப்பட்டது. இது குறித்து கடந்த 2006ஆம் ஆண்டு துறை ரீதியான விசாரணை நடந்தது. பின்னர் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படவில்லை என்று கூறி விசாரணை அதிகாரி அரசுக்கு அறிக்கை கொடுத்திருக்கிறார். ஆனால் இவரை ஓய்வு பெற்ற அனுமதிக்காமல் பணி நீக்கம் செய்து கடந்த 2017ஆம் ஆண்டு வருவாய்த்துறை மற்றும் பேரிடர் மேலாண்மை பணி செயலாளர் உத்தரவிட்டார். இதை எதிர்த்து சென்னை ஹைகோர்ட் சுந்தரமூர்த்தி வழக்கு தொடர்ந்தது. இந்த வழக்கை நீதிபதி R.N. மஞ்சுளா விசாரித்தார். அப்பொழுது மனுதாரர் சார்பில் வக்கீல் ரவி ஆஜராகி குற்றச்சாட்டு நிரூபிக்கவில்லை என அறிக்கை கொடுத்து 10 ஆண்டுகளுக்கு பின்னர் மனுதாரரை பணி நீக்கம் செய்துள்ளதை ஏற்க முடியாது. அதுவும் பட்டா வழங்கிய விவகாரத்தில் வருவாய் ஆய்வாளர், துணை தாசில்தார் ஆகியோர் மீதும் குற்றம் சாட்டப்பட்டது. ஆனால் அவர்களை எல்லாம் ஓய்வு பெற அரசு அனுமதிக்கவில்லை. எத்தகைக்கும் லஞ்சம் வாங்கி மனுதாரர் செயல்படார் என குற்றச்சாட்டு எதுவும் இல்லை என்று வாதிட்டார். அரசு தரப்பில் கூடுதல் அரசு பிளீடர் டி. செழியன் ஆஜராகி வாதிடுகையில், அரசு நிலத்தை பாதுகாப்பது கிராம நிர்வாக அலுவலரின் கடமை மற்றும் பொறுப்பாகும். ஆனால் இவர் குட்டை புறம்போக்கு நிலத்தை தனியாருக்கு பட்டா வழங்க பரிந்துரை செய்துள்ளார். இவர் தீவிர குற்ற செயலில் ஈடுபட்டதால் காலதாமதமாக நடவடிக்கை எடுக்கப்பட்டதை காரணம் காட்டி நிவாரணம் கோர முடியாது என்று கூறினார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி R.N. மஞ்சுளா பட்டா வழங்கிய விவகாரத்தில் தாசில்தார் உட்பட அனைத்து அதிகாரிகளுக்கும் யதார்த்தமாக செயல்பட்டுவிட்டு பொறுப்புகளை எல்லாம் மனுதாரர் தலையில் வைக்க முடியாது. மேலும் அதுபோல காலதாமதமாக ஓய்வு பெறும் நேரத்தில் பணி நீக்கம் செய்யக்கூடாது என்று உயர்நீதிமன்றம் பல வழக்குகளில் தீர்ப்பு அளித்துள்ளது. எனவே மனுதாரரை பணி நீக்கம் செய்த உத்தரவை ரத்து செய்கிறேன். அவரை ஓய்வு பெற அனுமதித்து ஓய்வுக்கான பண பலன்களை 6 வாரத்திற்குள் வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.